சான்றோர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். இன்று பகவத்கீதாவை பற்றிய ஒரு சிந்தனை 18 நாட்களுக்கு தொடர்ந்து இதை நாம் சிரவணிப்போம் என்கிற ஒரு முடிவோடு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இதனை ஏற்பாடு செய்துள்ளார்கள். பகவத்கீதை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. குறைந்தபட்சம் பெயரளவிலேயாவது அறிந்திருக்கிறோம். அதனுடைய நுண்பொருள் பலராலும் பலவிதமாக பேசப்படுகிறது. அதை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் உண்டா என்றால் அதிலும் சற்று ஐயம்தான். ஏனென்றால் அது கர்மயோகத்தை பற்றித்தான் பேசுகிறது என்றும், அது பக்தியை பற்றித்தான் பேசுகிறது என்றும், அது ஞானத்தை பற்றித்தான் பேசுகிறது என்றும் பலவாறாக வாதிடுபவர்களும் அந்தந்த கருத்தையே முன்னிலைப்படுத்தி விவாதிப்பவர்களும் இருக்கிறார்கள். மொத்தத்திலே அது ஒரு வாழ்வியல் நூல். மற்ற நூல்களைப் போல் அல்லாமல் எப்படி திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூலோ அதே போல பகவத்கீதையும் ஒரு வாழ்வியல் நூல். மனிதனுடைய பிறப்பு, மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே நோக்கம்தான். இன்பம் என்பது தாமமர்ந்து வரும் மேவற்றாகும் என்கிற கூற்றுப்படி நிரந்தர இன்பம் வேண்டும். அத்தியந்த துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி என்று வடமொழியிலே சொல்வார்கள். துக்கமே எனக்கு வேணாம், எனக்கு ஒவ்வொரு நொடியும், வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் இன்பம்தான் வேண்டும். அப்படி என்பதாகத்தான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் துடிப்பாக, இதய துடிப்பாக இருக்கிறது. ஆனால் இது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் அது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைவது போல நம்முடைய கருவிகரணங்களெல்லாம் வெளிப்புறமாகவே செல்வதனாலே பரந்த இந்த உலகத்திலே விதவிதமான பொருட்கூட்டங்களோடு கூடிய இவ்வுலகத்திலிருந்து நாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அலைவதினால் அது நமக்கு கைக்கு எட்டாத கனியாகவே இருக்கிறது. சற்று ஆழ்ந்து உள்நோக்கி பார்த்தால் ஆனந்த கடலாக, அமிர்த சாகரமாக நம்முடைய வடிவம், நம்முடைய உண்மையான இயல்பு இருந்து கொண்டே இருக்க அதை உணராமல் நாம் வெளியே சென்று கொண்டே இருக்கிறோம். அதற்கு கடோபனிஷத்து ஒரு காரணத்தை சொல்கிறது. பராஞ்சிகாணி விதிருக்தானி சுயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதன் அந்தராத்மன் கஷ்டித் தீரக பிரத்யேக் ஆத்மானமைக்ஷதக ஆவிருத சர்ச்சர் அமிர்தத்துவமிச்சன் அப்படின்னு சொல்லுது. அதாவது உலகியல் படி பார்த்தா இந்த உலகமானது இறைவனால் படைக்கப்பட்டது. உலகம் உண்மையாகவே இருக்கிறதா, இருந்தால் அல்லவா படைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு தனி கேள்வி. அதுதான் முடிவான விசாரணையும் அதனால் அடையக்கூடிய விடையும் தான் நமக்கு பூரணமான இன்பத்தை தரக்கூடியது. ஆனால் அது பெரும்பாலும் பேச்சுக்கு ஒத்து வராத ஒரு செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் சத்தியம், இந்த உலகத்தில் நான் சத்தியம், இந்த உலகத்திலிருந்து எனக்கு சுகத்தை நான் அடைய வேண்டும் என்பதாகத்தான் பெரும்பாலானவர்களுடைய எண்ணம். எங்கோ சில ஞானிகள் தான் வேறு விதமாக சிந்திக்கிறார்களே தவிர மற்றவர்களெல்லாம் இந்த உலகம் உண்மை, நான் உண்மை, இந்த உடம்பு உண்மை, இந்த மனசு உண்மை, எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே உண்மை, இந்த பொருள்களிலிருந்து நான் விரும்பும் போதெல்லாம் எனக்கு சுகம் வர வேண்டும். இதுதான் ஆசை. ஆசை மட்டுமல்ல, இது ஒரு பேராசை. எப்படி ஒன்று பலவாக தெரிகிறதோ, பலவும் ஒன்றே பலவாக தோன்றுகிறது என்கிற அறிவு வந்துவிட்டால் அது வேறு விஷயம். ஆனால் பலவாக தெரிவதெல்லாம் பலவாகத்தான் எப்பொழுதுமே இருக்கிறது என்கிற அறிவு இருக்கும் பொழுது அந்த பலவற்றிலிருந்து எப்படி நிரந்தர இன்பம் வர முடியும்?
வர முடியாது. இந்த கடோபனிஷத்து என்ன சொல்கிறது என்றால், இறைவன் இந்த புலன்களை எல்லாம் வெளிமுகமாகவே படைத்து விட்டான். அதனால் இந்த புலன்களெல்லாம் 5 புலன்களும் 5 சுவைகளை தேடி வெளியிலே புறத்திலே நாட்டமுடையதாக இருப்பதினாலே ஆழ்ந்து உள்நோக்கி பார்ப்பதில்லை. எங்கோ ஒரு ஞானி ஆவர்த்த சச்சர் அமிர்தத்து நிச்சன் அழியா பெருநிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு விடாமுயற்சியோடு இந்த உலகத்தை அறிவினால் துறந்து, விவகாரத்திலே துறப்பதல்ல, உலகத்திலே நடமாடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட இவையெல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமாக இருக்கக்கூடியது. அதுக்கு நிரந்தர தன்மை கிடையாது. நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஆன்மா ஒன்றுதான். அது நம் முடிவாகவே இருக்கிறது. அது நாமாகவே இருக்கிறது. நாமாகவே மட்டுமில்லை, அனைத்தும் அதுவாகவே இருக்கிறது. ஆகவே இருக்கக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள்தான். அதற்கு 2 இல்லை, வேறுபாடே இல்லை, மாறுபாடே இல்லை என்கிற நிலையிலே ஆழ்ந்து உள்நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஆனந்தம் என்பது, நிலையான ஆனந்தம் என்பது அவனுக்கு கிட்டுகிறது என்பதாக அது சொல்கிறது. அகமுகம் அழிந்தின் சகமே மறையும். அகமுகம் அழிந்தின் சகமே மறையும் என்று நம்முடைய சத்குரு சாமிகள் இந்த நூல் என்னது? இல்லை பாம்பன் சுவாமிகள் சொல்வார், அகமுகம் அழிந்தின் சகமே மறையும். அதாவது சகம் தோன்றுவது எப்பொழுது தோன்றுவது என்றால் வெளிப்பார்வை இருக்கும் பொழுதுதான் தோன்றுகிறது. அகமுகமாக அழுந்தும் பொழுது சகமே மறைந்து விடுகிறது. இல்லாத இருக்கக்கூடியதாக நிலைத்த பொருளாக தோன்றியதெல்லாம் இல்லாத ஒரு பொருளாக அறிவிலே தென்படுகிறது. என்றால் அறிவிலே எது தென்படுகிறதோ அதுதான் உண்மையான இருப்புடையது. மற்றவையெல்லாம் இருப்பு போல் தோன்றுகிறது, அவ்வளவுதான். அதனால் இந்த அகமுகம் அழுந்தி ஆனந்த நிலை, நம்முடைய அழியாத சொரூப நிலை என்ன என்பதை உணர்வது ஒன்றுதான் மனித பிறவியின் நோக்கம். தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று 4ஆக பிரித்திருக்கிறார்கள். இவற்றை புருஷார்த்தம் என்று சொல்வார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்பதாக அதை நம்முடைய தமிழ் மொழியிலே சொல்வதுண்டு. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த வீடு இருக்கிறதே, இந்த வீட்டை பற்றிய சிந்தனையே நமக்கு இல்லை. அறம் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் நாம் நூல்கள் சொல்லியபடி, ஆன்றோர்கள் சொல்லியபடி அதை பின்பற்றுவதில்லை. அறம் என்றால் ஏதோ ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்று வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார். அது இல்வாழ்க்கை வாழ்பவர்கள், இந்த உலகம் உண்மை என்று எண்ணம் உடையவர்கள் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறோம். நாம் இந்த உலகம் மித்தையான உலகம், இதற்கு அப்பாற்பட்ட ஆன்மா என்பது உலகத்திற்கு அப்பாற்பட்டது, அதுதான் நிரந்தரமானது என்கிற எண்ணம் அறிஞர் பெருமக்கள் ஒரு சிலரிடம் இருக்கிறது. நம் போன்ற மோட்சத்தில் இச்சை உள்ளவர்கள் அவ்வப்பொழுது நூட்களை படிக்கும் பொழுதோ இது போன்ற செய்திகளை கேட்கும் பொழுதோ அந்த உண்மை உணர்கிறோமோ தவிர அடுத்த நிமிடமே அதை மறந்து உலகியல் வசப்பட்டு நாம் பழைய குருடி கதவை திருடிங்கிற கதைக்கு தான் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வீடு என்பதை, வீடு பேரை அடைவது என்பதுதான் நித்திய சுகம், நிரதிசய ஆனந்தம் என்று சொல்வார்கள். அளவற்ற ஆனந்தம், முழுமையான ஆனந்தம், பூரணமான ஆனந்தம், நித்தியமான ஆனந்தம், நிலையான ஆனந்தம், அதுதான் நம்முடைய நோக்கம். நாம் சொன்னது போல் முன்பு அத்தியந்த துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி என்பது ஆன்மாவை அறிதல் ஒன்றுதான். ஆன்மா ஒன்றுதான் நித்திய பொருள். அந்த பொருள் நான் தான். எனக்கு அந்நியமாக பொருளே இல்லை. நான் எதையும் சார்ந்து இல்லை. சார்புடைய தன்மை எல்லாமே துன்பத்தை தரக்கூடியதான். நாம் யாரை சார்ந்திருந்தாலும் அந்த சார்பினாலே நாம் இன்பம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அது துன்பம்தான். ஒரு நாள் இந்த இன்பம் கிடைக்கலாம், 2 நாள் கிடைக்கலாம், 4 நாள் கிடைக்கலாம். என்றாவது அந்த சார்பு சரிந்து நமக்கு துன்பத்தை தான் தரும். ஆகவே எதனையும் சார்பாமல்
நம்மை நாமே சார்ந்து நாமாகவே இருக்கிறோம், நமக்கு அந்நியமான ஒரு பொருள் நமக்கு ஆனந்தத்தை தரப்போவதில்லை என்கிற அறிவை பெறுவது தான் ஆத்ம ஆராய்ச்சி விசாரணை என்று பெரும்பாலும் அழைக்கப்படும். இந்த பகவத்கீதை என்கிற நூல் இந்த அறிவை புகட்டுவதற்காக ஏற்பட்ட நூல். அதாவது வாழ்க்கையின் நோக்கம் பரிபூரண இன்பத்தை அடைந்து இன்பமாகவே இன்பத்தின் நிலை நின்று வாழ்வது தான் என்றால் அதை எப்படி வாழ்வது, எப்படி அந்த வாழ்க்கையை அனுபவிப்பது என்பதை பற்றி இந்த பகவத்கீதை சொல்கிறது. இந்த பகவத்கீதை நம்முடைய இந்து மதம் என்கிற பெயர் பிற்காலத்தில் ஏற்பட்டிருந்தாலும் இந்த சனாதனம் என்று தொன்மையான அறிவு கருவூலம் இருக்கக்கூடிய நம்முடைய சாத்திரங்கள், வேதங்கள் வழிவந்த பல நூல்கள், அதற்கு பெரியோர்கள் எழுதிய விரிவுரைகள், விளக்கங்கள், இவையற்றையெல்லாம் எதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்று சொன்னால், இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் இருக்கக்கூடியது. அந்த பரம்பொருள் தான் இந்த உலகமாக விரிந்து இருக்கிறது. ஏன் விரிந்து இருக்கிறது என்றால், பரம்பொருள் தானாகவே அப்படி விரியவில்லை. பரம்பொருளாகவே இருக்க ஒரு தோற்றம், அது விரிந்தது போன்ற தோற்றம் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் பார்க்கிறோமே, நம்முடைய கண்ணுக்கு உலகம் பலவாகத்தானே தோன்றுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை உண்மை என்று எடுத்துக்கொண்டு நாம் ஆராய்ச்சியை தொடர வேண்டும். இதை எடுத்த உடனே இது இல்லை என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகம் நித்தியம் இல்லை, அதற்கென்று ஒரு இருப்பே கிடையாது என்று சொன்னால், சிறு குழந்தையாகட்டும் முதியோராகட்டும் யாருமே இந்த ஆராய்ச்சி செய்யாதவர்கள், இந்த ஆன்மீக பாதையில் எட்டி கூட பார்க்காதவர்களுக்கு இது ஏதோ பித்தலாட்டம் போன்ற ஒரு செய்தியாக தெரியும். அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறது. இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் இருக்கிறது என்றால், இந்த உலகத்தை என்னை போன்ற ஒரு சீவன் படைத்ததில்லை, படைக்க முடியாது. அல்ப சக்தி உடையவன். இதற்கு அபரிமிதமான சக்தி, மிகுந்த சக்தி உடைய ஒருவனால் தான் செய்ய முடியும். அப்படி என்று ஒரு முதல் கருதுகோளை முன்வைத்து இந்த உலகம் இருக்கிறது என்றும், அதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதை சிருஷ்டித்தவன் ஈஸ்வரன் என்றும், அந்த ஈஸ்வரன் தான் அனைத்திற்கும் உயர்ந்தவன், நம் வழிபடத்துக்கு நம்முடைய வழிபாட்டிற்கு உரியவன் என்கிற நிலையிலேயே அந்த கருதுகோளை வைத்துக்கொண்டு அந்த வழியிலேயே சென்று அவனை வழிபட்டு அவனை வழிபட நம்முடைய சிறுமை தன்மை நிறைவாக உணரப்பட்டு அந்த சிறுமை அழிக்கப்பட்டு அந்த பெருமையோடு கலந்து விடுகிறோம். இறைவனை வழிபடுவது நோக்கம் என்னவென்றால், நாமும் இறைவனாக மாறுவது. ரமண பகவான் சொல்வார், எல்லாமுமாம் பரனை ஏத்துதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுதலின் மற்று. இறைவனை, அவனுடைய பெருமையை பேசுவது எதற்காக பேசுவது? அவனைப் போலவே ஆக வேண்டும், அவனைப் போலவே மன்னுதல் வேண்டும். உயர்ந்தவன், எல்லா நற்குணங்களும் உடையவன், கருணை உள்ளவன், பரிபூர்ண அறிவும் ஆற்றலும் உடையவன் என்றெல்லாம் நாம் சொல்லிவிட்டு நாமாகவே இருந்து அவனை தொழுவதனால் என்ன பயன்? அவனிடம் இருக்கிற நல்லதெல்லாம் நம்முடையதாக ஆக வேண்டும். நாளடைவில், இன்று இல்லை என்றாலும் கூட அவனை வழிபட நம்முடைய சிறுமை தேய்ந்து காணாமலே போகும்போது, சிறுமை என்பது அகங்காரம், ஆணவ மலம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்வார்கள். அது கரைய நாம் என்ன ஆகிறது என்றால், நாம் அந்த இறை வடிவமாகவே ஆகிறோம். அந்த இறை வடிவம் பூரணமான வடிவம். அந்த பூரணமான வடிவத்தில் குறை என்பதே, பூரணம் என்றாலே குறையற்றது. குறை இல்லையே என்றால் அதுக்கு அந்த குறையில்லாத நிலையை எதை சேர்க்க வேண்டும்? எதை சேர்த்து அதை மறுபடியும் நிறைவு செய்ய வேண்டும்? ஏனென்றால் அது ஏற்கனவே நிறைவாகவே இருக்கிறது. அந்த தன்மையை உணர்வது, அந்த இறைவனாகவே நம்மை உணர்வது. சாதாரணமாக இறைவனும் நாமும் ஒன்று என்றால், இந்த அல்ப அறிவோடு இருக்கக்கூடிய நாமும் முற்றறிவுடைய இறைவனும் ஒன்றல்ல. அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் குழப்பம் ஏற்பட்டு அத்வைதிகளை தூஷிப்பவர்களும் உண்டு. அத்வைத கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அது அந்த முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய பொருள் இப்பொழுது ஒரு சிறுமை வேடத்தை பூண்டு கொண்டு இருக்கிறது. மனிதனாக ஒரு வடிவெடுத்து தன்னை அல்பனாக கருதி கொண்டு
தான் இன்பத்தை அடைவதற்கு பிற பொருளை சார்ந்து இருக்க வேண்டும், பிறரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சீவனும் ஈசனும் ஒன்று அல்ல. உனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, உன்னுடைய உள்ளீடாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம் இருக்கிறது இல்லையா, அந்த தத்துவமும் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சிருஷ்டி, அதை காப்பாற்றுதல், அழித்தல் என்கிற முத்தொழிலையும் செய்வது காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தோடு இருக்கக்கூடிய இறைவன், அவனுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய ஆத்மா அது அல்லது பிரம்மம், அது ரெண்டும் தான் ஒன்றுன்னுட்டு சொல்கிறாங்களே தவிர மேலே தோற்றத்திலே வேறுபாடு உள்ளவர்களுக்கு இடையிலே எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. வேறு தான் அவர்கள். அந்த நிலையிலே வேறு தான். அந்த நிலையில் இருந்து தான் நம்ம தொழவும் முடியும். இந்த பேத புத்தி என்பது அந்த துவைத புத்தி இருக்கிறது இல்லையா, துவைத புத்தி இருக்கும்போது தான் பக்தி என்பதும் இருக்க முடியும். பரிபூரண அத்வைத ஞானம் வரும்பொழுது அந்த பக்தி என்பது அதனோட வேலையை செய்து முடித்து விட்டதுனாலே அந்த பக்திக்கு அங்கு வேலை இல்லை. அது முழுமையாக தன்னை உணர்ந்து கொண்டது, தன்னை எதுவாக உணர்ந்து கொண்டது, தன்னை அந்த பரம்பொருளாகவே உணர்ந்து கொண்டது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறது. நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் என்றோ புதிதாக நான் ஆகவில்லை, எப்பொழுதும் நாம் அப்படி தான் இருக்கிறேன். அப்படி என்பதை விசாரணையின் மூலமாக நான் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறேன். அந்த உணர்வு நிலையிலே நான் பரிபூரண ஆனந்தத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அந்நியமாக பொருளே இல்லை, எனக்கு எதுவும் தேவையும் இல்லை. ஆசை என்பது அவா என்பது என்றால் ஒன்றை அவாவி நிற்பது, ஒன்றை தனக்கு வேண்டுமென்று எண்ணத்தோடு செயல்படுவது, அதுதான் அவா. எதுக்கு எனக்கு என்ன வேணும், நான் பூரண பொருள், எனக்கு ஒன்றுமே வேண்டியது இல்லையே அப்படின்னு இருக்கும்போது சிந்தனையே எழாது. சிந்தனை எப்பொழுது எழும், எண்ணங்கள் எப்பொழுது எழும், ஏதாவது செயல்படுறதுக்கு தான் எழும். செயல் எப்பொழுது நிகழும், செயல் நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தான் அந்த செயலே நிகழும். எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கும்போது எனக்கு செயல்படுறதுக்குங்கிற ஒரு சந்தர்ப்பமே இல்லை. செயல்படுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைங்கும்போது மனமே இல்லை. அந்த மனம் இறந்த நிலை, அதுதான் மனம் இறந்த நிலை. மனம் இறந்த நிலைன்னாக்கா அது யோக மார்க்கத்திலே உட்கார்ந்து ஒரு சில மணித்துளிகளோ சில மணி நேரங்களோ அந்த மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவதல்ல. அப்படி நிறுத்தினால் அது மீண்டும் மீண்டும் வந்து அந்த நிறுத்தி வைத்த காலத்தில் எவ்வளோ அடங்கியிருந்ததோ அதை விட பன்மடங்கு வேகத்தோடு அது வெளியில் வரும். அது அறிவுபூர்வமாக அடக்குவதல்ல யோகத்தில் இருப்பது. அதுதான் சரியை கிரிய யோகம் தாமரும் ஒன்றும் ஞானம் மறுவதற்கு ஏது என்று மறைபொருள் உரைக்கும் அந்த கருவியை பொருள் என்று எண்ணி கழிப்பவர் கயவரன்றே என்று சிவபிரகாஷ் சுவாமிகள் சொன்னார். அதனால் சரியை கிரிய யோகமெல்லாம் படிநிலைகளாக நமக்கு வேண்டியதுதான். முடிந்த நிலையாக இருக்கக்கூடியது ஞானம்தான். அந்த ஞானம் என்பது இருக்கக்கூடிய பரம்பொருள், ஒரே பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எனக்கு அந்நியமாக இல்லை, நான் அதுவாகத்தான் இருக்கிறேன். நான் அறியாமையினாலே அது நின்றும் பிரிந்து என்னை ஒரு அல்ப ஜீவியாக, ஒரு கண்டம் உள்ளவனாக, ஒரு வரையறைக்கு உட்பட்டவனாக என்னை கருதி கொண்டதினாலே இந்த வரையறைக்கு அப்பால் படர்ந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு மிகச் சாதாரண ஒரு அணுவிற்கும் அணு. அப்படி இருக்கும் பொழுது அது என்னை எந்த நேரமும் தாக்கி கொண்டே இருக்கிறது, நான் துன்பப்பட்டு கொண்டே தான் இருப்பேன் என்பதை உணர்ந்து நம்முடைய முழுமையை உணர்வது தான் அறிவு ஆராய்ச்சியினுடைய முடிவான ஒரு பலன். அதைத்தான் பகவத்கீதை மீண்டும் மீண்டும் சொல்கிறது. நம்முடைய இந்த சனாதன தர்மத்திலே பிரஸ்தான திரயம் என்று 3 நெடும் பாதைகளை சொல்வார்கள். பாதைகள்னால் நான் முன்பே நம்ம சொன்னது போல் வீடு வேறு என்ற நிலை, அதை மோட்சம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். மோட்சம் என்றால் விடுபடுவது, வீடு என்றாலும் விடுபடுவது தான். நம்முடைய தமிழ் சான்றோர்கள் மிக அழகாக இந்த வீட்டை நாம் வாழ்கிற வீட்டிற்கும் அதே சொல்லையே பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ஓய்ந்து அடங்கி எங்கு வந்து அடங்குகிறீர்கள்? நாள் முழுக்க உலகிலே சுற்றி ஊரெல்லாம் சுற்றி ஏதோ பலவிதமான செய்கைகளெல்லாம் செய்து செய்கைகள் ஓய்ந்து ஏகாந்தமாக எங்கு வந்து அடங்குகிறீர்கள்? ஆன்மா எங்கு போய் அடங்குகிறதோ, ஜீவன் எங்கு அடங்குகிறதோ அதை வீடு என்றும், நம்முடைய வாழ்க்கையிலேயே நம் ஊரெல்லாம் சுற்றி விட்டு வந்து அடங்குகிற இடத்தையும் வீடு என்றும் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும் போதெல்லாமே நாம் வந்து முடிவான வீட்டுக்கு போவதற்காக நம்ம இங்கே வந்து பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை
ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த சொற்களை எல்லாம் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் வாழ்வியலிலேயே வைத்து பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ சாதாரணமாக சொல்கிறோம், ரொம்ப ஒரு செய்தி கேட்டோன்னா பரவசப்படுகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். பரவசப்படுகிறோம்னு சொன்னால் நம்மை மறந்து பரன் வசப்படுகிறோம். பரன்னா இறைவன் வசமாக போகிறோம்னா நாம் முழுமையாக இருக்கிறோம். இந்த கண்டத்துவ புத்தியில் இருந்து ஜீவன் என்கிற தனித்த ஒரு வியக்தியிலிருந்து ஒரு வெளிப்பாட்டிலிருந்து முழுமையான நிலைக்கு போவது தான் பரவசம். அந்த பரவசங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள். எல்லாவற்றுக்கும் உயர்ந்த நிலையான அந்த பரவசம் நிலை சாதாரண நிலையிலேயே கூட அது இருக்கிறது. நாம் எந்த சுகத்தை அனுபவித்தாலும் உலகத்தில் ஒரு பொருளை அனுபவித்து சுகத்தை அடைகிறோன்னு சொல்கிறோம். அதில் வஸ்துவிலேருந்து சுகம் வருது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். வஸ்துவிலேருந்தே சுகம் வரலை. வஸ்துன்னா ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்படும் பொழுது உடலிலே முயற்சி நடக்கிறது. முயற்சியிலே அது அதற்கு சோர்வு ஏற்படுகிறது, சக்தி விரயம் ஏற்படுகிறது. அந்த பொருளை அடையும் போது அந்த சோர்வு நீங்கி சக்தி விரயமாகாமல் தன்னிலையிலே அடங்கும் பொழுது நம்முடைய இயல்பான நிலைக்கு வந்து விடுகிறோம். அதுதான் நம்முடைய இயல்பான ஆன்ம நிலைன்னு ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதைத்தான் அனுபவிக்கிறோம். அது இந்த பொருளை தேடி அலைந்து அது கிடைத்த பிறகு அந்த ஓய்வில் அதை அனுபவிக்கிறதுனால அது வெளியிலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த அலைச்சல் வெளியில் தேடி அலைஞ்சு அந்த அலைச்சல் ஓஞ்சுது பாருங்கள். அந்த ஓய்வு, அந்த கர்மா எங்கே நிற்கிதோ, கர்மா இல்லாத நிலை, அதான் ஆன்மாவுக்கு அகர்த்தா அக்கிருதம் அப்படின்னு பேர். செயலற்ற நிலை. செயலற்ற நிலைக்கு பொருளை அடைந்த பிறகு ஒரு வீடை கட்டி முடித்தோம், அப்பாடான்னுட்டு இனிமேல் அதை பற்றி செயல் இல்லைன்னாக்கா செயலற்ற நிலை, அந்த நிலைக்கு ஒடுங்கிடுறோம். அந்த ஒடுக்க நிலை தான் நம்முடைய இயல்பான நிலை. இப்படி வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அறிவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன. ஆனால் புறப்பார்வையினாலே நம்ம வெளியிலேயே நம்முடைய பார்வையை வைத்து கொண்டு நாம் ஏமாந்து மீண்டும் மீண்டும் இன்பத்தை அடைய வேண்டும் என்று முயற்சிகளை செய்து தோற்று போய் கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பிரஸ்தான திரயம் என்கிற 3 ராஜபாட்டைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வழியிலே சென்றோமானால் அதை நாம் இந்த அனுபவத்தை நிச்சயமாக பெற முடியும். ஒன்று உபநிடதங்கள், வேதங்கள் உபநிடதங்கள். இந்த பிரஸ்தான திரயத்தில் ஒன்று உபநிடதங்கள், இன்னொன்று பகவத்கீதை, இன்னொன்று பிரம்மசூத்திரம். இது ஸ்ருதி பிரஸ்தானம்னு வாங்க. உபநிடதங்களை ஸ்ருதி பிரஸ்தானம், பகவத்கீதை ஸ்மிருதி பிரஸ்தானம். ஸ்ருதி சொல்வதை ஞாபகப்படுத்தி கொண்டு அதை விளக்கமாக சொல்வதனாலே அது ஸ்மிருதி பிரஸ்தானம். இன்னொன்று நியாயப்பிரசனம். நியாயம்னா தர்க்கம். பிரம்மசூத்திரம் தர்க்கத்தின் வாயிலாக அதை அந்த உண்மையை நிரூபிக்கிறது. அதனால் இந்த 3 ராஜபாட்டைகள் வழியாக நாம் சென்றோமானால் முடிவான இந்த உண்மையை நம்மால் உணர முடியும். அதில் பிரம்மசூத்திரம் ஒரு 555 சூத்திரங்களை கொண்டது. அது சூத்திரத்தை விளக்குவதற்கு, இந்த உபநிடதங்களுடைய தாற்பயத்தை விளக்குவதற்காக ஏற்பட்ட ஒரு நூல் என்றாலும் கூட அது மிகச் சுருக்கமாக இருப்பதனாலே அதற்கு விளக்கம் சொல்பவர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லி மீண்டும் மீண்டும் குழப்பி விட்டார்கள். மும்மதஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய மத்வர், ராமானுஜர், ஆதிசங்கரர் 3 பேரும் அதுக்கு 3 விதமான பொருள்களை அதற்கு சொல்லப்போக அந்த பிரம்மசூத்திரமானது பெரும் குழப்பத்துக்கு உட்பட்டு விட்டது. உபநிஷத்துக்கள் நேரடியாக உண்மை சொல்கிறது. இருந்தாலும் கூட அதாவது சொல் என்று வந்த பிறகு மனிதனுடைய நாவிலிருந்து அவனுடைய எண்ணத்திலிருந்து அது உற்பத்தி ஆகிறது. அதனால் அதுக்கு பொருள் எல்லைக்கு உட்பட்டது. அதை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அது பரந்த பொருளை அதை ஒரு சொல்லினாலே உணர முடியுமே தவிர நேரடியாக விளக்க முடியாது. அதனால தான் இந்த இவ்வளவு குழப்பங்களும் ஏற்பட்டது. அதுக்காகத்தான் இறைவனை சொல்லுக்கு அப்பாற்பட்டவன். சொல்லுக்கும் பொருள் என்பது நாம் புரிந்து கொள்வது. உண்மையான பொருள் என்பதை நாம் முன்பே சொன்னது போல் நம்முடைய சுரூபத்தில், அதாவது ஆத்மாவில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த உண்மை தானாக வெளிப்படும். ஆனால் நான் விளக்கி சொல்ல பொருளை சொல்ல எவ்வளவு முயன்றாலும்
அது வந்து முழுமையாகவே இருக்காது. அரைகுறையாகத்தான் அதை விளக்க முடியும். நல்ல பயிற்சியுடைய அறிவு உடையவர்கள், அறிவை பெற வேண்டும் என்கிற தீவிரமான வேட்கை உடையவர்கள், சொல்லக்கூடியவர்கள் சொன்னால் அவர்கள் கேட்டு அந்த உண்மையை உணர முடியும். ஆனால் மீண்டும் சொல்வதற்கு என்று முயற்சி செய்தால் அதை முழுமையாக சொல்ல முடியாது. யதோ வாச்சே நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்ட்டு தைத்திரிய உபனிஷத் சொல்லுது. வாக்கும் மனமும் அந்த உண்மையை உணர்ந்து தரிசித்த பிறகு அதை எப்படி சொல்கிறதுன்னு விளக்கி சொல்கிறதுன்னு தெரியாமல் திரும்பி வந்துட்டு என்று கவிதை வடிவிலே சொல்கிறது. அதாவது இது வசனாதீதம் என்று சொல்லுவார்கள். சொல்லற்கு அரியானை என்று தேவாரம் சொல்லும். சொல்லற்கு அரியானை என்று. ஆகவே இதெல்லாம் உய்த்து உணரக்கூடிய ஒரு உண்மைகள். அந்த உண்மையை பற்றி எப்படி உணர்வது, எப்படி நாம் பிறருக்கு எடுத்து சொல்வது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த பகவத்கீதை என்பது மிக விளக்கமாக நமக்கு எடுத்து சொல்கின்றது. அதை நாம் வந்து இந்த அத்வைத கருத்தை வந்து முழுமையாக உள்வாங்கி கொண்டவர்கள் பலர் இருக்கும் பொழுது அங்கு பகவத்கீதையை பற்றி பேசும்போது அதை வந்து ரொம்ப ஒரு கூர்த்த மதியோடு நம்ம பார்க்கணும். ஏன்னா உலகமே இல்லை, உலகமே என்ற காலத்திலும் உற்பத்தியே பண்ணப்படவில்லை. உலகம் இருப்பதாக கருதுவது ஒரு மாய தோற்றம் என்பது முடிவான அத்வைத உண்மை. அப்படி தான் வந்து கௌடபாதகாரிய மாண்டூக்கிய உபனிஷத்து இதை பற்றி அப்படி தான் சொல்லுது. ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் இதைத்தான் சொல்கிறாரு. ந நிரோதோ ந சோற்பத்தி ந பத்தோ ந சாதக ந முமுக்ஷுர் நைவ முக்தக இத்தியேஷாம் பரமார்த்ததன்னுட்டு முடிவான கொள்கை வகுக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேலே சொல்ல வேண்டிய உண்மை இல்லை. ந நிரோதோ நச்சோற்பத்தி, எங்கும் எதுவும் உற்பத்தி ஆகவில்லை, எதுவும் சாகவும் இல்லை, எதுவும் அழிக்கப்படவும் இல்லை, முக்திக்கு அடைபவனும் இல்லை, முக்தியை பெறுபவனும் இல்லை, முயற்சிப்பவனும் கிடையாது. ந நிரோதோ நச்சோற்பத்தி ந பத்தோ ந சாதக ந முமுக்ஷுர் நைவ முக்தக, பந்தப்பட்டவனும் இல்லை, முக்தி அடைபவனும் இல்லை. இதுதான் பரமார்த்த உண்மை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு சொன்ன பிறகு இந்த உலகமே இல்லைங்கும்போது இந்த உலகத்துக்கு சிருஷ்டியை சொல்கிறதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு அறிவீனம் என்பது தெரியும். அந்த நிலையிலே இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா படிநிலைகள் பல இருக்குது அறிவில். அறிவு நம்முடைய நாம் பெறக்கூடிய அறிவு பல படிநிலைகள் வழியாக அது முற்று பெறும்பொழுது கிடைக்கக்கூடிய அறிவு என்பது வேறு. இடைநிலையிலே இருக்கக்கூடியவற்றையும் நம்ம அறிவு என்று தான் சொல்கிறோம். இப்போ உலகியல் பொருள்களை பற்றி சொல்வது விஞ்ஞான ரீதியாக பல அறிவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு பொருளை பற்றியும் ஒவ்வொரு துறையை பற்றியும் நமக்கு அறிவு ஏற்படுகிறது. அதெல்லாம் அறிவு அல்ல, அதெல்லாம் அழியக்கூடிய பொருள்களை பற்றிய ஒரு அறிவு. ஆனால் அழியாத பொருளை பற்றி அறிவு தான் நாம் உண்மையான அறிவு என்று சொல்லக்கூடியது. அந்த அறிவைத்தான் அறிவு என்று சொல்வார்கள். ஆனால் உபசாரமாக அந்த புத்தியை பயன்படுத்தி நமது அந்தக்கரணமாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே புத்தியை பயன்படுத்தி புத்தியின் மூலமாக தான் விசாரம் செய்ய முடியும், தர்க்கம் செய்ய முடியும். நியாயப்பிரசானம்னுட்டு நம்ம பகவத்கீதை இதில் பிரம்மசூத்திரத்தை சொன்னோமே, அது எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு சொன்னாக்கா தர்க்கம் பண்ணி தான் புரிஞ்சிக்க முடியும். வார்த்தைகளை வச்சு தான் அங்கே பேசணும். ஆனால் வார்த்தைகள் வந்து கைகாட்டி மரங்களாக ஒரு பொருளை சுட்டி காட்டி அதோடு நின்றுடும். அந்த பொருளுடைய உண்மைத்தன்மைக்கு அதை அழைத்து போகாது. உண்மைத்தன்மைக்கு மனமறந்த நிலையில் தான் போகும். வைத்துக்கொண்டு நம்ம இங்கே போக முடியாது. நமக்கும் இறைவனுக்கும் என்ன வேறுபாடு என்றால், நாம் வந்து இறைவன் ப்ளஸ் மனம், இறைவன் மனமற்ற நிலையில் இருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். நமக்கு மனம் எப்பெல்லாம் நம்மக்கிட்ட மனம் இருக்குதோ அந்த மனம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பந்தப்பட்டவர்கள் தான். மனம் எப்பொழுது நம்ம விட்டு நீங்குகிறதோ அப்பொழுது வந்து நாம் வந்து இறை வடிவமாகவே ஆகிவிடுகிறோம். ரொம்ப எளிதான உண்மை இது தான். இந்த உண்மையை வந்து புரியறதுக்காகத்தான் வந்து பல நூல்கள், பகவத்கீதையுமே அதைத்தான் திருப்பி இந்த விஷயத்தை தான் திருப்பி சொல்லுது. அது சொல்லும்போது சாதாரண மனிதன்கிற நிலையில் இருந்து அவனை ஒவ்வொரு படிநிலையாக அவனை வந்து முன்னேற்றி கொண்டு வந்து அவனை பரிபூரண ஞானம், நீ ஆத்மாதான், இனி எந்த செயலும்
செய்பவன் அல்ல, எந்த செயலுக்கும் உரியவன் அல்ல என்கிற ஒரு உண்மையை சொல்வதற்கு முன்னாடி, நீ அந்த செயலை எல்லாம் இன்று நீ செயல்படுபவனாக இருக்கிறாய். உனக்கு அந்நியமாக உலகம் இருக்கிறது. உனக்கு உற்றார், உறவினர் என்கிற உணர்வு, எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. நீ அரசன் என்கிற ஒரு தன்மையை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். உனக்கு கீழே மக்கள் ஆளப்படுபவர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பது உன்னுடைய நோக்கம். அவ்வாறு வாழ்வதுதான் உன்னுடைய கடமையும் கூட. ஆகவே நீ செயல்புரிய வேண்டும். அப்படி செயல்புரியும்போது எப்படி செயல்புரிய வேண்டும் என்றால், இந்த செயலை செய்பவன் நான் அல்ல, என்னுடைய இந்த இறை சக்தி என்னை தூண்டுவித்து இந்த செயலை செய்கிறது. ஆகவே இந்த செயலினுடைய பயனை அனைத்தும் இறைவனை சார்ந்தது. நான் என்னுடைய இயல்பிலே எந்த செயலும் அற்றவன். ஆனால் நான் இன்றுள்ள அறியாமை நிலையிலே முழுமையற்ற அறிவோடு நான் இருப்பதினாலே, நான் ஒரு தனி ஜீவனாக கருதி கொண்டு இருப்பதினாலே நான் செயலை ஆக வேண்டியிருக்கிறது. எனக்கு கடமைகள் என்று இருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்கு இறைவனுடைய அருளும் அவனுடைய சக்தியும் தான் எனக்கு பயன்படுகிறது. ஆகவே இதில் கிடைக்கக்கூடிய பலனை அவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் என்று செய்வது கர்மயோகம். கர்மயோகத்தை 2 விதமாக சொல்லலாம். கர்மயோகம் செயலை செய்து பயனை கொடுப்பது. இன்னொன்று, செயலை நானே செய்வதில்லை, இயற்கை தானே செய்து கொண்டிருக்கிறது. நான் அந்நியமாக இருந்து சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு நிலை, புரிதல் நிலை மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு போவதற்கு முன்னாடி நான் தான் செய்கிறேன்கிற உங்களுக்கு உணர்வு இருக்கிற வரைக்கும் நீ அல்பனாக இருப்பதினாலே உன்னை விட இறைவன் பல மடங்கு, பல்லாயிரம் மடங்கு, பல கோடி மடங்கு சக்தி உள்ளவனாக இருப்பதினாலே இந்த உலகத்தையும் மற்ற இந்த உலக அனுபவங்களையும் சிருஷ்டிப்பவன் அவனாக இருப்பதினாலே நான் அவனுக்கு அடங்கி இருக்கிறேன். அவனுடைய அருளினால்தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு செயல்களை செய்து அதனால் வரக்கூடிய பலன்களை அவனுக்கே கொடுத்து விட்டோம் என்றால் நாம் சுத்தமாகவே இருப்போம். நமக்கு எதுவும் தொடராது. பலன் நமக்கு பலன் வேணும்னு பலனை சேர்த்து வச்சா தானே. பலன் சேர்த்து வைக்கவே இல்லைன்னு சொன்னாக்கா இன்ப துன்பமே இருக்காது. இன்ப துன்பம்ங்கிறது எப்போ வருதுன்னு சொன்னாக்கா, நான் செயல் செய்கிறேன், அதனால் எனக்கு பலன் வருகிறதும் போது நான் தவறான செயலை செய்து துன்பத்தை அடைகிறேன், அல்லது சரியான செயலை செய்து நான் இன்பத்தை அடைகிறேன். நானே செயலே செய்வதில்லை என்று தெளிந்தால் அது மிக உயர்ந்த நிலை. அப்படி உங்களுக்கு நம்மால் அப்படி இருக்க முடியலைன்னா, நான் செயலை செய்கிறேன், இதன் பலன் அனைத்தும் இறைவனுக்குத்தான், எனக்கு அணுவளவும் எனக்கு அதில் தொடர்பில்லை என்று அவனுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டோமானால் அந்த இறைவனுக்கு, அப்பொழுதும் இந்த துன்பம் நம்மை தாக்காது. இந்த அறிவை கொடுப்பது தான் முதலிலே கர்ம யோகம் என்கிற நிலையிலே முதல் 6 அத்தியாயங்களிலே பகவான் இந்த கருத்தைத்தான் பல்வேறு விதமாக சொல்கிறார். கர்மண்யே வதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பு மா சங்கோஸ்வ கர்மணி அப்படின்ட்டு சொல்கிறார். அதாவது உனக்கு கர்மங்களை செய்வதற்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, பலனில் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் என்றால் செய்வதற்கு உள்ள சக்தியும் அந்த எண்ணத்தை உற்பத்தி செய்து கொண்டு செயல்படுவதற்குரிய ஆற்றலும் என்னால் கொடுக்கப்பட்டு உன்னிடம் இருக்கிறது. அதை நீ செவ்வனே செய்ய முடியும். ஆனால் இதன் விளைவு இன்னதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்க முடியாது. நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வதெல்லாம் 2ஆம் பட்சம். சாதாரண மக்களுக்காக ஊக்குவிப்பதற்காக சொல்லக்கூடியது முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லக்கூடியதெல்லாம். அது திருவள்ளுவரே இந்த முயற்சி எல்லாமே கூட எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி அதுக்கு மாறுபட்ட கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். 2 கருத்துமே ஏற்புடையது தான். அதாவது முயற்சி செய்வதற்கு உனக்கு சக்தி இருக்கிறது என்றாலும் கூட நீ செய்த பிறகு அதற்கு ஏற்படக்கூடிய பலனுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். நீ விதைய வேண்டுமானால் விதைக்கலாமே தவிர காலத்தில் மழை பெய்ய வேண்டும். வேறு மிருகங்களோ வேறு ஜந்துக்களோ அந்த பயிரை நாசம் செய்யாமல் இருக்க வேண்டும். வெயில், கடுமையான வெயில் அது காய்ந்து போகாமல் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பலவிதமான சக்திகள் இணைந்து தான் அந்த விளைவை முழுமையாக இறுதியாக கொடுக்க முடியும். ஆனால் அந்த சக்திகளையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை உனக்கு இல்லை. நீ விதைப்பதற்கு மட்டும் உனக்கு சக்தி இருக்கிறது. அதை மட்டும்தான் உன்னால் செய்ய முடியும்.
ஆகவே நீ முயற்சியை செய். ஆனால் அது எப்போ திருவினையாக்கும் என்றால், இந்த சக்திகள்லாம் ஒருங்கிணையும் போது தான் அது திருவினையாக முடியும். அதற்கு இறைவன்தான் காரணமாக இருக்க முடியும். ஆகவே முயற்சி செய்யாமல் இருக்காதே, முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய இயல்பு முயற்சி செய்வது தான். பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த புருஷன் என்கிற பெயர்னாலே என்னென்னாக்கா முயற்சி செய்பவன்னு தான் அர்த்தம். பௌருஷம்னாக்கா ஆண்மை, வீரம், செயல்படும் திறமை. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இயல்பாகவே நம்ம சும்மாவே இருக்க முடியாது. ஒரு க்ஷணம் நேரம் கூட நம்ம சும்மா இருக்க முடியாது. பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ செயல்பட்டு தான் ஆக வேண்டும். நான் என்னாலே கூட இருக்க முடியாது. அதாவது நான் மனித வடிவெடுத்து வந்து நான் இறைவனாக இருந்தாலும் கூட மனித வடிவிலே இங்கே வந்ததினாலே என்னாலும் கூட செயல்படாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நீ செயல்படாமல் இருக்க முடியாது. உன்னுடைய பிறவி இந்த பிறவியிலேயே நீ எந்த சுமையோடு வந்தாயோ, எந்த வினை தொகுதியை சுமந்து கொண்டு வந்தாயோ, அந்த சுமை செலுத்தும் வழியிலே நீ செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீ செயல்படுவதை வேண்டுமென்றால் நான் படவில்லை, இறைவனுடைய சக்தி என்னை செயல்பட வைக்கிறது என்று கருதி அந்த பலனை எனக்கு கொடுத்து விட முடியுமே தவிர செயல்படாமல் உண்ணாமல் இருக்க முடியாது. ஆகவே நீ செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதைத்தான் புரிந்து கொள்ளாமல் சிலர் ஆத்மா அகர்த்தா என்று சொல்லிவிட்டு அவனை ஏன் செயல்பட செய்கிறாய் என்று சொன்னால், ஆத்மா அகர்த்தா என்று உணரக்கூடிய நிலை வேறு. அந்த நிலைக்கு வரும்பொழுது எல்லாம் அற்றுப்போய் விடுகிறது. அங்கு நான் என்கிற ஜீவபாவமே இல்லை, அகங்காரமே இல்லை, ஆணவ மலம் சுத்தமாக அழியப்பட்டு வருகிறது. அப்போ அந்த உண்மை அப்போ புலப்படும். அது ஆனால் இப்பொழுது அந்த உண்மையை வெறும் செவியளவு செய்தியாக வைத்து கொண்டு நாம் செயல்படாமல் இருக்க முடியாது. அது நம்மை குந்தி கொண்டே தான் இருக்கும். ஆகவே இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து தான் ஆக வேண்டும். அந்த செய்து அந்த பலன்களை அந்த இறைவனுக்கு யார் இந்த உலகத்தை மித்தையான உலகம், கற்பனையான உலகமாயிருந்தாலும் கூட இந்த கற்பனைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கே அதை நாம் அர்ப்பணித்து விட்டு செயல்பட்டோமானால் நம்மை பந்தம் சாராது, புதிய வினைகள் சேராது. நாம் படக்கூடிய இன்ப துன்பங்களினாலே பழைய வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து அந்த மனம் அற்ற நிலையிலே நாம் போகும் பொழுது இறைவனுடன் முழுமையாக நாம் கலந்து விட முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வச்சார். இப்போ அர்ஜுன விஷாத யோகம் இது ஆரம்பிக்கும் போது அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிறது முதல் அத்தியாயம். விஷாதம்னா சோகம், மயக்கம், சந்தேகம், கவலை, இப்படியெல்லாம் பல பொருள்கள் இருக்குது. எதுக்கு விஷாத யோகம்னு வச்சார்? இந்த மகாபாரத போர் எதற்காக நிகழ்ந்தது? இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. மனித வாழ்விலே எல்லா காலத்திலையும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எப்பொழுது துவாபர யுகத்திலே திராவிட யுகத்தில் நடந்ததுங்கிறதெல்லாம் கிடையாது. இது அதனால தான் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொன்னதுன்னு சொன்னால், உலகம் எப்போ உற்பத்தி ஆச்சுன்னு கேட்குறதுக்கே வழியே கிடையாது. இது ஒரு சைக்கிள். அது தோற்றம் மாற்றம், தோற்றம் அழிவு அப்படின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே ஆரம்பிச்சதுங்கிறது கிடையாது. இது அனாதின்னு சொல்லுவாங்க. அனாதின்னு சொன்னால் ஆரம்பமற்றது. ஆரம்பத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆரம்பத்தை கண்டுபிடிக்கும்போது ஒருத்தன் இருந்தான்னா, இன்றைக்கி தான் இத்தனாம் தேதிக்கு ஆரம்பிச்சது அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறதுக்கு ஒருத்தன் இருந்தான்னா, அப்போ இந்த உலகத்தை சார்ந்தவன் தான் அவனும். அவன் இப்போ அது இந்த ஆரம்பத்துக்கு முன்னாடியிலேருந்து தானே இருக்கணும். அதனால் ஆரம்பத்தை தர்க்க ரீதியாக ஆரம்பமே சொல்ல முடியாது. முடிவு வேணால் சொல்லலாம். எப்போ முடிவு? இந்த உலகத்துக்கு முடிவு அறிவு ஏற்படும் போது முடிவு ஏற்படும். அறிவு என்ன? இருக்கக்கூடிய ஒரே பொருள் ஆன்மா தான். இவையெல்லாம் இந்த பொருள்களெல்லாம் இல்லை. எப்படி இல்லை? நாம் உறங்கும் பொழுது 8 மணி நேரத்தில் இந்த உலகமே இல்லை தான். எல்லாருக்கும் அனுபவம் தான். அப்போ இருக்குதுன்ட்டு யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்கிறோமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல தான் இப்போ நம்ம அறியாமையில் நம்ம உறங்கி அறிவில் விழித்திருந்தோம்னு சொன்னாக்கா இந்த உலகம் இல்லைங்கிறது புரியும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? அறிவில் விழிக்காமல் அறியாமையில் விழித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஜாக்கிரத அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய இந்த விழிப்பு நிலைங்கிறது அறியாமையில் உள்ள விழிப்பு நிலை, அறிவில் உள்ள விழிப்பு நிலை இல்லை. அறிவில் உள்ள விழிப்பு நிலைங்கிறது தூக்கத்தில் உள்ள விழிப்பு நிலை. தூக்கத்தில் ஒரு விழிப்பு நிலை இருக்குது. மேம்போக்காக
இருள் சூழ்ந்து இருக்கிறது போல் இருந்தாலும் கூட அந்த உள்ளுக்குள்ளே அந்த விழிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த விழிப்பு இருக்கிறதுனால தான் காலையில் எழுந்த உடனே நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே ஏதாவது அங்கே விழிச்சிக்கிட்டு இருந்தால் தானே சொல்ல முடியும். அங்கே ஒன்றுமே இல்லை, செத்தே போச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் அப்படி இருந்தேன்னு சொல்கிறதுக்கு யார் வந்து சொல்ல முடியும்? ஆகவே அந்த தூக்கத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்னா உண்மையான அறிவில் நம்முடைய சொரூபத்திலேயே தான் இருக்கிறோம். ஆனால் அது தெரியாமல் அது வந்து மூடி இருக்குது. அதைத்தான் மாயைன்னு சொல்கிறது. அதைத்தான் வந்து அறியாமைங்கிறது. அறியாமைங்கிறது ஒரு ஒரு இது தனிப்பட்ட ஒரு ஒரு பொருள் அல்ல. அது அறியாமைங்கிறது ஒரு இன்மை பொருளை சொல்கிறது. அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு பொருள், ஒரு போர்வை போட்டு போத்தினது போல் ஒரு பொருள் இல்லை. அதை தூக்கிறது இல்லை. அறிவு வந்ததுன்னு சொன்னால் அறியாமல் போயிடும். எப்படி சூரியன் உதிச்சதுன்னு சொன்னால் இருள் போகுதோ, அப்போ போய் இருள் வந்த பிறகு எங்கே இருளை நீங்கள் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியுமா? 1000 பேரை வச்சு தேடி கண்டுபிடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இருந்தது அந்த இருள். அது எங்கேயாவது பிடிச்சி கொண்டு வானாக்கா முடியுமா? அது சூரியன் மறைஞ்சால் தான் மறுபடியும் வரும். அதுபோல் நமக்கு நம்முடைய அந்த விழிப்பு நிலையில், அது உறக்க நிலையில் இருக்கக்கூடிய அறிவை நாம் உணர்ந்தோமானால் அது விழிப்பு நிலையிலேயே இருக்குது. அது மேம்போக்காக தூக்கத்தில் இருந்தாலும் விழிப்பு நிலையிலேயே நமக்கு அந்த இயல்பாகவே இது இருக்குது. அப்படிங்கிறத வந்து நனவு காலத்தில் உணர்ந்தோம்னாக்கா அதுதான் நனவில் சுழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நனவு காலத்தில் உலகத்தை மறந்து இருக்கிறது சுழுத்திங்கிறது வந்து தூக்கம். உலகத்தை மறந்து நம்முடைய இயல்பை மட்டும் கவனத்தை வச்சு அந்த கவனத்திலேயே மட்டும் இருக்கிறது தான் நனவில் சுழுத்தி. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ துக்கம்ங்கிறதே இல்லை. அப்போ அந்த அறியாமையை நீக்கிறது எதுன்னு சொன்னால், இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக கருதியதை அறிவுபூர்வமாக விசாரித்து நீக்குவது ஒன்று தான் நமக்கு நம்மால் செய்யக்கூடியது. புதிதாக இந்த அறிவை வந்து நம்ம அடைய போகிறதில்ல. அதை தான் ஆத்மா வந்து எப்போதும் இருக்கிறது, அது வெட்டொணாதது, நினைக்க ஒண்ணாதது, அதுக்கு தோற்றம் கிடையாது, அதுக்கு அழிவு கிடையாதுன்னுட்டு பகவத்கீதை திருப்பி திருப்பி சொல்லுது. நீ வந்து இவனுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுது. இந்த இத்தனை பேர் உற்றார் உறவினர்கள், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள், பெரியவர்கள், சிறு குழந்தைகள் எல்லாம் இருக்கும்போது இவங்களெல்லாம் வந்து இந்த போர்னால் வந்து மடிந்து போவார்களே அப்படின்ட்டு அவனுக்கு துக்கம் ஏற்படுது. எப்படி ஏன் ஏற்படுது? இவ்வளோ நாள் அவனுக்கு அந்த துக்கம் இல்லை. அவன் பிறப்பிலே ஒரு சத்திரியன். போர் என்பது அவனுக்கு இயல்பாக உரிய ஒரு கடமை. எத்தனையோ போர்களை செய்திருக்கிறான், எத்தனையோ வெற்றிகளை அவன் ஈட்டியிருக்கிறான். அப்பொழுதெல்லாம் தோன்றாதது ஏன் இப்பொழுது மட்டும் அவனுக்கு தோன்ற வேண்டும்? இப்பொழுது அதுக்காகத்தான் பகவானே வந்து இறைவன் தன்னுடைய கருணையினாலே இந்த உபதேசத்தை அவன் மூலமாக இந்த உலகுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவனை வந்து 2 படைகளுக்கு மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி, அதுவும் தனக்கு முன்னாடி தாத்தாவையும் மாமனையும் பாட்டனையும் நிறுத்தி அவங்கள பார்த்து குருமார்கள் எல்லாம் எத்தாப்பில் நிற்கும்போது அவங்கள பார்க்கும்போதே அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு போகுது. இவங்கள் தானே நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, இவங்க மடியில் தானே நம்மெல்லாம் வளர்ந்தோம். இப்போ நம்ம போர் புரிந்தோம்னாக்கா அந்த போரில் இவங்கெல்லாம் மடிந்துடுவாங்களே அப்படின்ட்டு சன நேரம் அவன் நினச்சான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எத்தனையோ போர் பண்ணும்போதெல்லாம் இந்த உணர்வு வரலை. அப்போ அவனுக்கு வந்தது. அந்த வந்ததுனால தான் அவன் இந்த உபதேசம் செய்வதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அதனால் எதுவுமே இறைவனுடைய லீலைகள்னு சொல்லக்கூடியதில் இது ஒன்று. இதில் அவர் சொன்னது போல் இது எப்படி கொஞ்ச நாளில் 700 ஸ்லோகங்களை சொல்கிறார். 700 ஸ்லோகங்களை 2 படைக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு எவ்வளோ நாள் சொல்லியிருப்பார்? வெறும் படிச்சுக்கிட்டே போனாலே வந்து 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது அதை அந்த உபதேசம் அங்கே வந்து பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டுலாம் கேட்டு வாதம் பண்ணுறவங்க இருப்பாங்க. நம்முடைய இந்து மதத்தை சார்ந்தவர்களையே அறிவாளிகள் நினைக்கக்கூடியவர்களும் சரி, மற்ற மதஸ்தர்களும் சரி. மற்ற மதஸ்தர்கள் கேட்க வேண்டியதில்லை, இது ஒரு கொலை நூல் என்று அது சொல்லுவாங்க. இப்படி அவனே வந்து போரே வேணாம், யாரையும் கொல்ல வேணான்னு சொல்லும்போது பகவானே கொல்ல சொல்கிறாரு, இது ஒரு நூலா அப்படின்ட்டுலாம் பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க, பேசுனாங்க. இப்போ எல்லாம் பெரும்பாலும் ஓஞ்சி போச்சு. அந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பெரும்பாலும் இப்போ ஓஞ்சி போச்சு. புரிஞ்சுக்கிட்டு ஓஞ்சுதா இல்லையான்னு தெரியல, அது சொல்லி பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு ஓஞ்சிட்டு. அவர் பகவான் என்ன சொல்கிறாரு, சமதுக்கே சுகம் துக்கம் சமய கிருத்வா யுத்தாய யுஜஸ்வ.
சுகம் துக்கத்தை வெற்றி தோல்வியும் சமமாக பாவித்து கொண்டு போர் செய்யுன்னு தான் சொன்னார் தவிர, நீ போர் செய்து வென்று ஆக வேண்டும்னு சொல்லவே இல்லை அவர். அப்போ போர் செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள மனநிலை என்னன்னா, கடமையாற்றுறது தானே தவிர, அதில் எனக்கு வெற்றி வர வேண்டும் என்பது கூட நோக்கம் இல்லை. ரெண்டையும் சமமாக சமபாவனையில் செய். ஏன்னா இந்த போர் நிகழ்ந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போர் இது. ஒரு அரசனுடைய கடமை நீதியை நிலைநாட்ட வேண்டும். அந்த மாதிரி நிலைநாட்டும் பொழுது நீ எந்த விதமான பற்றும் வைத்து கொண்டாமல், வெற்றி தோல்வி எப்படி வேண்டாலும் இருக்கட்டும், அது உன்னுடைய கையில் இல்லை. முயற்சி செய்ய வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய கடமை. நீ அப்படி செய். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நீ கவலையே படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி தான் சொல்லும்போது, அவர் கொலை செய்ய சொல்லலை, அவர் கடமையைத்தான் ஆற்ற சொன்னார். கொலை நூல்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம மதத்தை பற்றி சொல்லலைன்னா கூட ரொம்ப இதை முகமதியர்கள் தான் ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாங்க. இது கொலை நூல்னுட்டு பிரகடனப்படுத்தினவங்களே அவங்க தான் அதிகமாக பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு இன்றைய சமுதாயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொலையும் கொள்ளையும் இது போல தவறுகள்லாம் நிறைய நடக்கிறது எங்கன்னு சொன்னால் அது போன்ற முஸ்லீம் இருக்கிற நாட்டில் தான். அதனால் போருங்கிறதுனாலேயே அது தவறு இல்லை. போர் எல்லா காலத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ராமாயண காலத்துலேயும் இருந்தது, மகாபாரத காலத்துலேயும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது, இங்கே வெஸ்ட் ஆசியாவில் போர் நடக்குது. யார் எதை நிறுத்தினாங்க? யாரும் நிறுத்தவே இல்லை. ஆனாலும் இதெல்லாம் நடக்கும் பொழுது தான்கிற அகங்காரம் இல்லாமல் சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நாம் செய்ய வேண்டியது அவசியமாக, அந்த சூழ்நிலையில் அது நியாயமாக, அப்படி தான் பார்க்கணுமே தவிர அதற்கு மேலே அதுக்கு பொருள் கிடையாது. பகவானும் அதை தான் சொல்கிறார், நீ அதை பற்றியெல்லாம் பார்க்காத. நீ அரசன், உன்னுடைய இயல்பான தர்மம் போர் செய்ய வேண்டியது. அதுவும் நியாயத்திற்கு சார்பாகவும் அநியாயத்தை எதிர்த்தும் செய்யணும். அதை செய்ய. அதில் நீ வெற்றி தோல்வியை பற்றி கவலையே படாத, நான் பாக்கியெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செய்ய சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே இந்த மனப்பான்மையோடு செய்தோமானால் நமக்கு பந்தம் சேராது. பந்தம் தான் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் எப்போ சோகம் ஏற்படுதோ, இந்த மாதிரி உனக்கு ஒரு குழப்பம் ஏற்படுதோ, அப்பொழுதுதான் ஞானமே பிறக்கும். எல்லா நூல்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இவனுக்கு மகாபாரதத்தில் பகவத்கீதைங்கிறது ஒரு மணி போல், மகுடம் போல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி, இந்த உபதேசம் வர்றதுக்கு இவனுடைய சோகம்தான் காரணம். அதனால தான் விஷாத யோகம் அப்படின்ட்டு. அதே போல் ராமனுக்கு அவன் 7 வயசுலேயே இதுக்கெல்லாம் பல நாடுகளுக்கும் சென்று வரான். போயிட்டு வரும்போது எங்கே பார்த்தாலும் புத்தர் பெருமான் வெளியில் போகும்போது வயதானவர்கள், நோயுற்றவர்கள், இப்படி பல பேரை பார்த்து என்ன உலகத்தில் எப்படியெல்லாம் துக்கம் இருக்குதுன்னுட்டு அவருக்கு ஒரு சோகம் ஏற்பட்டது இல்லையா? அந்த சோகம்தான் அவருக்கு ஞானம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அதே போல் ராமனுக்கும் இதே சோகம்தான். உலகத்தில் மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சோகத்தோடு உட்கார்ந்துருக்கும்போது தான் விஸ்வாமித்திரர் ஒரு யாகத்துக்கு தாடகை வதம் பண்ணுறதுக்காக அழைக்கிறாரு. அப்போ தான் விஸ்வாமித்திரர் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். வசிஷ்டர் மூலமாக இந்த உபதேசம் நடக்குது. ஆகவே எங்கெங்கெல்லாம் சோகம் ஏற்படுகிறதோ, நான் சுகமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது அங்கே ஞானம் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பகவான் உபதேச மஞ்சரியில் சொல்லுவார், வருத்தம் வராது வரும் வேதாந்தம் அப்படின்னுட்டு. வேதாந்தம் வரணும்னாக்கா ஒரு வருத்தம் இருக்கணும். அதனால் நமக்கு இயல்பாகவே ஒரு துன்பம் வரும்பொழுது தான் அதுக்கு விடையை காண நம்ம முயற்சிப்போம். அப்போ தான் ஞானமே பிறக்கும். அதுபோல் இந்த விஷாத யோகம்னு சொல்லுது இந்த சோக சம்மிக்ன மானச அப்படின்ட்டு இவ்வளத்தையும் சொல்லிவிட்டு தேர்தட்டில் உட்காந்துடுறார். எப்படி உட்காந்துடுறார்? சோக சம்மிக்ன மானச, சோகத்தினால் சூழப்பட்டு அப்படியே அந்த தேர்தட்டில் உட்காந்துடுறார். அதற்கு பிறகு தான் இது இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பற்றி 18 அத்தியாயங்கள் பின்னாடி விரிவாக பேசுகிறதுக்கு அடிப்படை
செட்டிங் எங்கே வருதுன்னு சொன்னால் இந்த சோகம்தான். இந்த சோகத்தில் தான் அவர் பிறகு அவர் ரொம்ப பகவான் உடனே கொஞ்சம் அவனை பேச விட்டுட்டு அப்புறம் ஒரு புன்முறுவல் பூத்தாப்பில் இருந்து அவங்ககிட்ட கேட்குறார். அசோச்சியான் அந்நியசோச்சத்துவம், எதற்கு துக்கப்படக்கூடாதோ அதற்காக துக்கப்படுகிறாய் அப்படின்னு தான் அவருடைய உபதேசமே ஆரம்பம். அதாவது இங்கே தான் நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும். நம்ம முடிந்த முடிவான அறிவு ஒன்று சொன்னோம். முடிந்த முடிவான அறிவு ஆத்மாங்கிறது ஏகமாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அதற்கு அந்நியமாக இரண்டாவது பொருளே இல்லை, துவைதமே இல்லை. அப்படிங்கிற நிலையில் இந்த விசாரணையெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதை அடையிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் சத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உபதேசம் வருது. இந்த உபதேசம் எங்கே வருதுன்னா, அறியாமை நிலையில் நம்ம இருக்கும்போது தான் பகவத்கீதையை பயன்படும். அறிவு நிலைக்கு போன பிறகு பகவத்கீதையும் பகவத்கீதை அல்ல. எல்லா நூல்களுமே அப்படி தான். பஞ்சதசியில் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறாரு, கிரந்தம் அபியசிய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பர. கிரந்தம் அபியசிய, கிரந்தங்களெல்லாம் அபியாசம் பண்ணி ஞான விஞ்ஞான தத்பர, அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஞானத்தின் வடிவாகவே அவன் மாறிய பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த கிரந்தங்களெல்லாம் தெஜேத் அசேஷத்தை, எல்லா நூல்களையும் தூக்கி தூர போட்டணும். எப்படி போடணும்னா, எப்படி ஒரு விவசாயி பயிர் செய்வதற்காக முயற்சி செய்து எல்லா முயற்சியும் செய்து அறுவடை செய்து நெல்லை எடுத்த பிறகு அந்த வைக்கோலை எப்படி தூக்கி போடுவானோ, அப்படி இந்த சாஸ்திரங்களிலிருந்து பகவத்கீதையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அறிவை நாம் பெற்ற பிறகு அந்த நூலையும் தூக்கி போடணும். ஏன்னா அதை வச்சுக்கிட்டு அது மறுபடியும் சுமையாக போயிடும். இந்த மாதிரி அதை பற்றி பேசுகிறதுக்கு மறுபடியும் விவகாரத்தில் ஈடுபடுறதுக்கு தான் அந்த நூல்லாம் பயன்படுமே தவிர ஞானிக்கு அதை பயன்படாது. இதெல்லாமே அஞ்ஞானிகளுக்காகத்தான். ஞானம் வரும் வரை பயன்படுவதற்காக ஏற்பட்ட நூல் தான் பகவத்கீதையும். அந்த நிலையிலிருந்து பார்த்தா ஞானம் வந்த பிறகு பகவத்கீதையும் பகவத்கீதை இல்லை. ஏன்னா வேதமே என்ன சொல்லுது, பிருகதாரண்ய உபனிஷத்து, எப்போ ஞானம் பெற்ற பிறகு அங்கே மாதா இல்லை, பிதா இல்லை, அங்கே திருடன் இல்லை, அங்கே நல்லவன் இல்லை, அங்கே கொலைகாரன் இல்லை. அப்படின்னா இந்த வேறுபாடுகள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் துவைத பாவத்தில் அறியாமை நிலையிலே தான் இருக்கிறது. அறிவு வந்த நிலையிலே, அறிவிலே ஏகத்துவம் அடைந்த பிறகு நீ நான்கிற பேதமே இல்லாமல், அறிவுன்னா என்ன அர்த்தம்? சேத்திரஜோர் ஞானம் தத் தத் ஞானம் மதிர் மகன்னு பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறார். சேத்திரஜன் சேத்திரம்னா இந்த உடம்பு, சேத்திரஜன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை, எது உண்மை எது பொய், எது நிரந்தரமானது எது தற்காலிகமானது, எது ஆனந்தமயமானது எது துக்கமானது என்பதை பிரித்து உணர்வது தான் ஞானம் என்று பகவான் கீதையிலே சொல்கிறார். ஆகவே ஆரம்பத்திலே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஆன்மாங்கிற உணர்வு வந்துட்டுன்னு சொன்னாக்கா அதுக்கு பிறகு உனக்கு எந்த விதமான செயலும் இல்லை. ஒரு இடத்துல சொல்கிறாரு, எஸ்து ஆத்ம ரதிரேவ சியாத், நீ ஆத்மாவிலேயே சுகம்பட்டவனாக சுகிப்பவனாக ஆத்ம ரதிரேவ சியாத் ஆத்மன்யேவ சந்துஷ்ட, ஆத்மாவிலேயே சந்துஷ்டம் அடைவனாக இருந்தால் தஸ்ய காரியம் ந வித்தியதே, அவன் ஒரு காரியம் செய்ய வேண்டியதில்லை. அவன் என்ன செய்ய போகிறான்? ஆகவே நீ செயலற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னை முழுமையாக உணர வேண்டும், செயலற்றவனாக உணர வேண்டும். எந்த செயலுக்கும் எனக்கு தேவையில்லை என்கிற உணர்வை நீ பெற வேண்டும். அப்படி இல்லைங்கிற போது நீ செயலை செய்யணும்னு சொன்னால், செயலை செய்யும்போது நான் செய்கிறேங்கிற அகங்காரம் இல்லாமல் அகங்கார விமூடாத்மா கர்த்தாக இது மன்னியத்தேங்கிறார். அகங்காரத்தோட கூடிய மூடன் தான் இந்த காரியங்களை செய்து நான் செய்தேன் என்று நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மூடாத்மானாக்கா அறிவில்லாதவன், விமூடாத்மானாக்கா அவனுக்கு மேலே பிஹெச்டி வாங்கினவன், அறியாமையில் பிஹெச்டி வாங்கினவன். அப்படி இதுதான் பெரும்பாலான உலகியல் நெறியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இன்னும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை நம்முடைய சொரூபம் என்னவாக இருக்க முடியும். நாம் இந்த துக்கத்துக்கும் சுகத்துக்கும் வந்து போகிறது. மீண்டும் மீண்டும் பிறவி, மறுபடியும் பிறப்பு அப்படின்னு மாறி 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 வந்துக்கிட்டே போகுது. அந்த பிறவா பெருநெறி என்கிற ஒரு நிலையை அடைவதற்கு எப்போது, அதற்கு ஏதாவது வழி இருக்குதா
அப்படின்லாம் சிந்திக்காமலே இந்த உலகம் வந்து இயங்கி கொண்டே தானே இருக்குது. எங்கோ ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் தானே அந்த மாதிரி நினைக்கிறாங்க. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையன்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார். மனுஷியானாம் சகசிரேஷு 1000 பேரில், ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தன் தான் யததி சித்தையை, இந்த சித்தியை அடைவதற்காக முயற்சிக்கிறான். எந்த சித்தி? இந்த அறிவு, இந்த தன்னறிவு என்று சொல்லக்கூடியது அனைத்திலிருந்தும் வேறுபட்டு அனைத்தையும் ஒதுக்கி, மித்தை என்று ஒதுக்கி, பொய் என்று நீக்கி, மெய்யாக நிலை நிற்கக்கூடிய அறிவு. அந்த அறிவை அடைதான் சித்திங்கிறது. பகவான் ரமணர் அதை தான் சொல்கிறாரு. சித்திங்கிறதெல்லாம் பலவிதமான சித்திகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்தெடுத்தல் சித்தியாம். சித்தமாய் உள்ள பொருள்னாக்கா இந்த ஆத்மா தான் சித்தமாக எப்போதும் இருக்கக்கூடியது, ஆல்ரெடி அடையப்பட்டதாகவே இருக்கக்கூடியது. அதுதான் சித்திங்கிறது. சித்தமாய் உள்ள பொருளை சேர்ந்திருத்தல் சித்தியாம். பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. மற்ற சித்திகள்லாம் ஆகாயத்தில் பறக்கிறது, நீருக்குள்ளே மணிக்கணக்காக இருக்கிறது, இப்படி எதையோ இது மண்ணை பொண்ணாக்குறது, இப்படி பலவிதமான சித்திகளெல்லாம் செய்து பெருமையோடு வாழ்கிறவங்களாம் இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. எப்படின்னா, சொப்பனத்தில் நம்ம வந்து விமானத்தில் நாமே பறக்கிறது போல் கனவு காண்றோம், நாமே ராஜாவாக இருக்கிற போலெல்லாம் கனவு காண்றோம். அதெல்லாம் பொழுது முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்? பல்ல இழிச்சிக்கிட்டு போன கதையான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தான் போயிடும். அது போல தான் அந்த சித்திகள்லாம். அந்த சித்திகள்னால ஒரு பயனும் கிடையாது. சித்தமாய் உள்ள பொருளை சேர்ந்திருத்தல் சித்தியாம். எப்போதும் இருக்கக்கூடிய பொருளை, நாம் மறந்த பொருளை, நாம் இழந்த பொருள் இல்லை, நம்ம விட்டு அது ஒரு காலமும் நீங்கவே இல்லை. அது எப்போதும் இறைவன் எந்த காலத்துலையும் நம்ம விட்டு நீங்க முடியாது. நீ சவமாக இருக்கிறா கூட இந்த சவம் இருக்கிறதுன்னா அந்த இருப்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவனும் இறைவன் தான். அதனால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னுட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார் மாணிக்க வாசகர். அதாவது எந்த காலத்துலேயும் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை முன்னிலை சுட்டாக சொன்னோம்னா இறைவன்னுட்டு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு முன்னிலை சுட்டாக சொல்லக்கூடிய இறைவன் எங்கும் நீக்கமற எல்லா காலத்திலையும் எல்லா பொருளிலேயும் மட்டுமல்ல எல்லா பொருளாகவும் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அதை உணர்ந்து விட்டால் நமக்கு உலகத்தில் செய்ய வேண்டிய கர்மாக்களே எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறத உபதேசிக்க வந்தது தான் இந்த நித்தியமான ஆனந்தத்தை நம்ம அடையணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் போல் நமக்கு கிடைச்ச நூல் வந்து பகவத்கீதை. இதில் வந்து இதை நான் முன்னாடியே சொன்னது போல் கொஞ்சம் புரிதலோடு படிக்கணும். இது வந்து அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் பொருந்தக்கூடிய வாசகங்கள் நிறைய இருக்குது. அதை தவறாக நம்ம சமயத்தில் பயன்படுத்திட்டோம்னு தான் இப்போ அப்படி தான் சில பேர் வந்து இந்த அத்வைத கருத்தை சொல்லும்போது நானும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்லும்போது எவ்வளோ திமிருவனுக்கு அப்படிங்கிறது போல் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதில் வந்து அதான் லக்ஷணாவிருத்தி சாஸ்திரத்தில் அதை பிரித்து சொல்லியிருக்குது. அதத்தியாவிருத்தி, லக்ஷணாவிருத்தி அப்படியெல்லாம் சொல்லி அதை நீக்கி எது சாரமான பொருளோ அந்த சாரமான பொருளை ஒற்றுமைப்படுத்தும் போது தான் அந்த இறைத்தன்மை என்பதும் நம்முடைய இயல்பான உள்ள இந்த உயிர்த்தன்மை என்பதும் இரண்டும் ஒன்று என்று உணரக்கூடிய நிலையை பற்றியும் பகவத்கீதை பேசுகிறது. அதுக்கு முன்னாடி நாம் வந்து இப்போ இருக்கிற நன்மையில் இந்த ஜீவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறத உண்மையாக வைத்து கொண்டு, எப்படி கணக்கிலெல்லாம் எக்ஸ் வைத்துக்கிட்டு முதல்ல கணக்கை போட ஆரம்பித்து கடைசியில் வந்து அதுக்கு அது விடை சொல்கிறாங்களோ அதை போல் நீ ஜீவன் தான் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் நீ ஜீவன் இல்லை, நீ ஒரு காலத்திலையும் ஜீவனே இல்லை, நீ ஒரு காலத்திலையும் பிறக்கவே இல்லை, யாதும் என்றும் எவ்விடத்தும் பிறத்தல் இறத்தல் இலதாகும், யாதும் என்றும் எவ்விடத்தும் பிறத்தல் இறத்தல் இலதாகும், ஓதும் விவர்த்த ரூபத்தால் பிரம்மமே உலகாய் வளரும். அந்த பிரம்மம் தான் அந்த உலகமாக தோன்றுகிறது. ஆதலால் அடியும் முடியும் நடுவுமின்றி பாவமர பேதமர பாவாபாவம் நீங்காத பொருளாக திகழ்வாய் அப்படின்னு ராமனுக்கு வசிஷ்டர் சொல்கிறார். அதுபோல் இது முடிந்த உண்மை. ஏன்னா இந்த சபையில் பல பேர் கலந்துருந்தாலும் கூட அத்வைதம்ங்கிறத பற்றி நம்ம பல ஆண்டுகளாக இங்கே பேசுகிறதுனால இந்த இறுதியான உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அதை சொல்லாமல் உலகம் உண்மைங்கிற சிருஷ்டி உண்மை, இறைவன் தான் சிருஷ்டிக்கிறான்,
இறைவன் தான் காப்பாற்றுறான் அப்படிங்கிற உண்மையை மட்டும், தற்காலிக உண்மை அது. அந்த உண்மையை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா அறியாமை நீங்காது நமக்கு. அதனால் அந்த உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இதுவும் தற்காலிக உண்மை தான். எது வரைக்கும் உனக்கு நான் இந்த தேகம், நான் தனித்த ஜீவன், எனக்கு சுகம் இருக்கிறது, எனக்கு துக்கம் இருக்கிறது, அதை நீக்கணும் அப்படின்ட்டு எனக்கு எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் இறைவன் சத்தியமாக உண்டு. உனக்கு அந்நியமாகவே ஒரு இறைவன் சத்தியமாக உண்டு. ஆனால் நான் இந்த உடம்பு அல்ல, இந்த உலகமானது தோற்ற மாத்திரமாக. எப்படி இரவிலே நான் உறங்கும் பொழுது இந்த உலகம் இல்லையோ, அதுபோல் நான் விழித்திருக்கிற காலத்திலும் என் அறிவிலே இந்த உலகம் இல்லை அப்படிங்கிற அறிவு தெளிவு ஏற்படும் பொழுது அங்கு உலகமே இல்லாததுனால அந்த உலகத்தை சிருஷ்டித்த இறைவன்கிற தத்துவம் ஒரு தற்காலிக கொள்கையும் அடிபட்டு போகுது. அங்கே அடிபட்டு போகும்போது அங்கே தான் வந்து இருக்கிற பொருள் ஒரே பொருள் தான். நான் இறைவனுங்கிற சொல்லலை, இருக்கிறது இறைவன் தான், நானே இல்லை. இங்கே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் இறைவனும் ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறோன்னுட்டு. அங்கே இருப்பது எல்லாமே இறைவன் தான், நானே இல்லை. நானே மித்தையான நான் நினச்சிக்கிட்டு இருந்த என்னுடைய தனித்தன்மையே வந்து இழந்துடுறேன். நான் இழந்த பிறகு என்ன மிஞ்சுதுன்னா இறைவன் தான் மிஞ்சுறான். இருக்கிறதெல்லாம் இறைவன் தான். அதுதான் ரமண மகரிஷி தான் சொல்கிறாரு, தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு, தன்னை அழித்து எழுந்த தன்மையானந்தருக்கு. தன்னை அழித்தல்னாக்கா இந்த 4 அகங்கார பாவத்தை, நான் ஒரு தனி, உன்னை விட நான் வேறு, இந்த உலகத்தை விட உலகத்து பல பொருள்களோட நான் ஒரு பொருள், இறைவனை விட நான் வேறு அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு. அந்த தன்மையானந்தர்னாக்கா ஆத்மாவாக தன்மயம்னா ஆன்மாவாகவே தத்மயமாக ஆகிவிட்டவர்களுக்கு என்ன உளதொன்று ஏற்றுதற்கு. என்ன செய்யணும், என்னத்தை செய்யணும், செய்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது, என்ன உளதொன்று ஏற்றுதற்கு. தன்னையலால் அந்நியம் ஒன்று அறியா அவர் நிலைமை இன்னதென்று உன்னலவன். அவருடைய நிலைமையை பற்றி என்னத்தை சொல்கிறது, எந்த வார்த்தையை வச்சு சொல்லுவேன், சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்கா, வார்த்தையினால் அவனுடைய அனுபவத்தை, அவனுடைய உண்மை நிலையை என்னால் அளவிட்டு உறுதியாக சொல்லிட முடியுமா அப்படின்ட்டு கேட்குறார். ஆகவே இந்த பேருண்மையை உணர்வது தான் வாழ்க்கையினுடைய பிறவி. நம்முடைய இத்தனை பிறவி, மனித பிறவி எடுத்ததோட பயனே அதுதான். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை சொன்னது, இந்த உலக சுகங்களை அனுபவிக்கிறதுக்காகவோ, பெரிய பெரிய பதவிகள்லாம் சீஃப் மினிஸ்டர் பதவியோ, பிரைம் மினிஸ்டர் பதவியோ, ஐநா சபையில் தலைவர் பதவியோ அடைகிறதுக்கோ, பெரும் செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு பலவிதமான லௌகீக சுகங்களை அனுபவிக்கிறதுக்காகவே இல்லை. இந்த ஆத்ம சுகங்கிற பேரானந்த கடலில் அது எப்பொழுதும் என்னுடையதாக இருக்குங்கிறத கிளைம் பண்ணணும். இது என்கிட்ட தான் இருக்குது, இது எப்போதுமே இருக்குது, நான் இவ்வளோ நாளாக மறந்துருந்தேன். தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிறமையில் திரிவன் போதமாராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே அப்படின்னு கைவிலினம் சொல்லுது. நம்ம வந்து இந்த ஞானத்தை புதிதாக அடையவே இல்லை. நான் ஆத்மாங்கிற ஞானம் வந்து புதிதாக அடையலை, மறந்தோம். தன்னை உண்மையான நம்மை மறந்து நாமே வேற ஒருத்தனாக, எப்படி வந்து கர்ணன் வந்து குந்தியினுடைய புத்திரனாக இருந்தாலும் கூட அவன் வந்து ராதையனாக ஒரு ரத ஓட்டியுடைய புத்திரனாக கருதி கொண்டிருந்தானோ, உண்மையிலே அவன் குந்தியின் புத்திரன் தானே. அவன் எண்ணத்தில் தான் அவன் வந்து ராதையனாக இருந்தான். அதை போல் நான் ஜீவனாக இருக்கிறது வெறும் எண்ணத்தில் தான் இருக்கிறேன்னு தவிர, நான் உண்மையிலேயே எக்காலத்திலேயும் முக்காலத்திலேயும் நான் ஆத்மஸ்வரூபந்தான். என்னை என்று வேறு பொருளே இல்லை. எங்கும் மேனியின் புறத்தில் உள்ளில் மேலொடு கீழ்த்திக்கில் வானில் வையகத்தில் எங்கும் நானன்றி மற்றொன்றில்லை. என்னிடத்து இல்லாதுமில்லை. என்னிடத்து இல்லாதுமில்லைன்னா நான் எதை போய் தேட போகிறேன்? என்னிடத்து இல்லாதுமில்லை. தானிகள் பொருள் வேறு இல்லை. என்னை மிஞ்சி வேற ஒரு பொருள் வந்து தோன்றாது, அது செயல்படாது. என்னுடைய அறியாமை வந்தால் தான் அந்த பொருளே வரும், இந்த உலகமே வரும். என்னுடைய அறியாமை இல்லாமல் அந்த உலகம் தோன்றாது. என்கிட்ட அறியாமை இல்லைன்னா அந்த உலகம் இல்லை. தானிகள் பொருள் வேறு இல்லை, சச்சிதானந்தம் என்றான் அப்படின்ட்டு தன்னுடைய அனுபவத்தை ராமன் சொல்கிறதாக ஞானவாசித்தன் சொல்லுது. அதேபோல் கீதையை பற்றி நம்ம பொதுவான கருத்தை
நம்ம வந்து ஒரு 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 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதை சொன்னேனே தவிர, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் விடை அங்கங்கே விடை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன கேள்வி பதிலாக நீ இப்போ குரு சிஷ்ய பாவத்தில் அது இது வந்து எப்படி மகாபாரதம் வந்து பஞ்சமோ வேதம்னு சொல்லுவாங்க. 4 வேதங்கள் எல்லாம் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். அதில் வந்து மகாபாரத பஞ்சமோ வேதம். அப்போது 4 வேதங்களுக்கும் கடைசியாக முடிந்த பகுதியாக உபனிஷத்துகள்னு இருக்குது. அதுதான் வேதாந்தம்னு சொல்கிறோம். வேதாந்தத்துக்கு 2 பொருள். மேற்படியான சொற்பொருள் பார்த்தா வேதத்தின் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது வேதாந்தம்னுட்டு. இன்னொரு பொருள் வந்துன்னா உண்மையான பொருள் என்ன, வேதம்னாக்கா அறிவு வந்து அந்தமடைகிறது. அறிவுன்னா உலகியல் அறிவு. இந்த பொருளை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன் அப்படிங்கிற பார்வை வந்து அந்தமடைகிறது. அப்படின்னா அந்த பொருளே இல்லைங்கிற அறிவு தெளிவு பெறுறது. இந்த மாதிரி பொருள்களே இல்லை, இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நான் ஒன்று தான், ஆத்மா ஒன்று தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் வந்து நிஷ்பிரபஞ்சம், இல்லாத பொருளாக ஆகுது. அந்த அறிவு தான் வந்து உண்மையான வேதாந்தம்ங்கிறது. அதைத்தான் வேதாந்தம்னு சொல்கிறது. அது வந்து ஆழ்ந்த பொருள், அது நுண்பொருள். அது மேற்கண்ட இது சாதாரண பொருள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வேதத்தினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த மகாபாரதம் பஞ்சமோ வேதம்னு சொன்னதுனால அதில் ஒரு உபனிஷத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகவத்கீதை உபனிஷத்துன்னு தான் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் அது அப்படி தான் சொல்லுது. பிரம்ம வித்யாயாம், இந்த பகவத்கீதைங்கிற பிரம்ம வித்யையில் உபனிஷத்து ஆக இந்த அர்ஜுன விஷாத யோகம் முற்று பெற்றது, சாங்கிய யோகம் முற்று பெற்றது அப்படின்னு சொல்லி தான் முடியும். ஆகவே இது பிரஸ்தானத்திரயத்தில் வந்து நம்ம வந்து ஸ்மிருதி பிரஸ்தானம்னுட்டு தனியாக பேர் கொடுத்தாலும் கூட அதுவும் ஒரு உபனிஷத்துங்கிறதுனால அதுக்கு வேதத்துக்கு சமமான ஒரு பொருள் உடையது தான் அது. வேதத்தினுடைய நுண்பொருளை, வேதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு இருக்கிறதுனால கர்மகாண்டத்தை மட்டும் பற்றி கொண்டு யாக யஜ்ஞாதிகளை பண்ணி கொண்டு இருக்கிறவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு அது வந்து இவங்க தான் இந்துக்கள் நினச்சிக்கிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து படிநிலையாகத்தான் கர்மம் இருக்குது, படிநிலையாக இருக்க தவிர அதுவே பொருள் என்று இருந்தாக்கா அவங்களும் அறியாதவர்கள் தான். முன்னாடியே சொன்னது போல் சரியை கிரியை யோகம் தாமரும் மூன்றும் ஞானம் வருவதற்கு ஏது என்று உரைக்கும், மறைபுகன்று உரைக்கும் அந்த பொருளை பொருள் என்று எண்ணி கழிப்பவர் கயவர் அன்றேன்னு சொன்னார். கயவர்னு சொன்னால் என்ன பொருள்னு சொன்னால், கயமைன்னாக்கா கீழ்மை குணம்னு அர்த்தம். கீழ்மை குணம் இந்த காயம்னு சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட அதுலேருந்து அந்த கீழ்மை குணத்தில் வந்து உடம்பை நான் என்று நினைப்பவர்கள் எல்லாருமே கயவர்கள். அவர் தான் ஈருங்கை விதரார் கயவர்ன்ட்டு சொன்னார் வள்ளுவரும் கூட. இந்த கயவர்னு சொன்னாலே இந்த உடம்பை நான் என்று எவன் நினைக்கிறானோ அவனெல்லாம் கயவன் தான். அதனால் அந்த மாதிரி அவரெல்லாம் கயவர் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வேண்டியதான். சரியையில் ஆணவம் கால் சரியும், கிரியையில் அரைமலம் கமழும், மறு யோகத்தில் முக்கான்மாயும், விரி சிவஞானத்தில் முற்றும் வீயுமே அப்படின்னார். ஆக இதெல்லாம் படிநிலையில் இப்போ முன்னாடி நம்ம இதை இகழ்வது போல் பேசணும்னாலும் நம்ம ஞானத்து நிலையிலிருந்து பார்த்து ஞானத்துக்கு வராமல் அங்கேயே நிற்கிறாங்களேங்கிறதுனால ஒரு படி குறைச்சி சொல்கிறோமே தவிர, நம்ம வளர்கிறதுக்கு, நம்முடைய அறியாமை நீங்கிறதுக்கு சரியை கிரியை யோகம் அவசியம் அவசியம் அவசியம். அதை முறையாக பற்றற்று இறைவனுடைய வாக்காக நாம் கருதி சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ, குருபுரான்கள் என்ன சொன்னார்களோ அந்த வழியிலே இதை படிநிலையாக கருதி கொண்டு நம்ம வந்தோமானால் வாழ்க்கையில் முடிவான ஞானம், அந்த முடிவான ஞானம் நான் பூர்ணமானவன், நான் அனைத்துமானவன், என்னிடம் குறை எதுவுமே இல்லை, குறையதே இல்லாத நிறைவானவன், பூரணமானவன், ஆனந்த கடல் வடிவாகவே நான் இருக்கிறேன் என்று க்ஷணந்தோறும் உணர்ந்து அந்த ஆனந்தத்தில் திளைப்பது தான் இந்த பிறவி எடுத்ததன் பேராக இருக்க முடியும். அதை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்று அந்த இறைவனை இப்போ நம்ம இருக்கிற நிலையில் அந்த இறை அருள் தான் அதை கூட்டி வைக்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நாம் இந்த சிறிய கருத்து பரிமாற்றத்தை செய்து கொண்டு நாழியாச்சா இந்த அளவிலே
இது ஒரு நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த அமைப்பினருக்கு நன்றி கூறி வந்திருந்த அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை கூறி என்னுடைய அந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.